நம்ம இன்றைக்கி வீட்டிலே கிரில்லு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்காங்க, மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. ஹாய், நான் உங்கள் ஹரிஸ் குட்டி சேனலில் இருந்து நான் கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக முழு கோழியை நான் ஆல்ரெடி கிரில்லு பண்ண போகிறேன்னு சொன்னால அவங்க அதே மாதிரி பெரிய பெரிய சைஸாக வெட்டி கொடுத்துட்டாங்க. இது வந்து கோழியோட ஹார்ட், இது வந்து கோழியோட ஈரல் சொல்லுவாங்க. அதை நான் போடலாம். அதை தனியாக வச்சுட்டு மீதி பீஸெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு, மிளகுத்தூள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நம்ம சிக்கன் எவ்வளோ போடுறோமோ அந்த தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அடுத்து நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு கேர்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு நல்லா அதை பிசைஞ்சிட்டு 5 ஹார்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மல்லே வச்சுக்கலாம். 5 மணி நேரம் கழித்து எடுத்ததுக்கப்புறம் நான் ஏர் ஃப்ரையரில் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் கிரில்லி சிக்கனு. நம்ம கடையில் வாங்குறது அவ்வளோவா ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸு நம்ம வெளியே சாப்பிட்றோம்னா பிரச்சனை கிடையாது. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த ப்ரெஸ்டீஜ் மல்டி செஃப் ஏர் ஃப்ரையரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் இப்போ அதில் தான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம சிக்கன் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடணும். பண்ணிவிட்டு சிக்கன் எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு 180 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வச்சிடணும். திருப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து பாஸ் பண்ணிடணும். இப்படியே 3 டைம் எடுத்து நம்ம திருப்பி வச்சுட்டோம்னா சூப்பரான கிரில் சிக்கன் வீட்டிலே ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பாய்.